அன்பான அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு திருப்பதி மாதிரியில் ஆன்லைன் தரிசன வசதியை ஏற்படுத்தலாம் என்ற கேரளா தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழுவின் சிபாரிசுக்கு பக்தர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது ஒருபுறமறக்க ஐப்பசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஒரு நாள் 250 பக்தர்களை அனுமதிக்கலாம் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் சிந்திப்போம். அதற்கு முன்னால் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அன்றைய கொரோனா காலத்தில் சபரிமலையில் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக கேரள அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை நியமித்தது. இந்த குழு அளித்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதில் சபரிமலையில் திருப்பதி பாணியில் ஆன்லைன் தரிசன வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும், மாத பூஜைகளுக்கு 5 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் நிலையை 10 நாட்களாக திறக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து கருத்து தெரிவித்த கேரள தேவசம் போர்டு அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன், நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் கோயில் தந்திரியுடன் கலந்தாலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த அறிவுரைக்கு இந்து அமைப்புகள், சபரிமலை தந்திரி, பந்தளம் மன்னர் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த சபரிமலை தந்திரி கண்டரர் ராஜீவரர், ஆன்லைன் தரிசனம் சபரிமலை ஆச்சாரங்களுக்கும் அனுஷ்டானங்களுக்கும் ஏற்றதல்ல என்று தெரிவித்துள்ளார். சபரிமலை தரிசனம் ஆச்சாரங்களுக்கும் அனுஷ்டானங்களுக்கும் மாற்றம் ஏற்படாத விதத்தில் இருக்க வேண்டும். சபரிமலை புனித யாத்திரை என்பது ஒரு தரிசன திட்டம். இதை மாற்ற பந்தளம் அரண்மனையும் பக்தர்களும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பந்தளம் அரண்மனை நிர்வாக குழுவின் தலைவர் சசிகுமார் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் ஆச்சாரங்களை கெடுக்கும் விதத்திலான ஒரு மாற்றத்தையும் ஏற்க முடியாது என்று இந்து ஐக்கிய வேதி தெரிவித்துள்ளது. ஆன்லைன் தரிசனம் என்பது வருங்காலங்களை பக்தர்களை சபரிமலைக்கு வரவிடாமல் செய்யும் திட்டத்தின் ஒரு பகுதிதான் என்று இந்து ஐக்கிய வேதியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஹரிதாஸ் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் ஆன்லைன் தரிசனம் என்பது வருமானத்தை மட்டுமே இலக்காக கொண்டது. கோவிட் காலத்தில் வருமானத்தில் ஏற்பட்ட இழப்பை ஆன்லைன் தரிசனம் வழியாக சரி கட்டலாம் என்ற அரசின் கணக்கு கூட்டல்தான் இதன் பின்னால் உள்ளது என்று ஐயப்ப சேவா சமாஜத்தின் அகில பாரத துணைத் தலைவர் ஐயப்பதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலை விஷயத்தில் அரசு எடுத்துள்ள நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் கூட்டம் ஆன்லைன் மூலம் நடைபெற்றது. கூட்டத்தில் மண்டல மகர விளக்கு புனித பயணம் குறித்து விவாதிக்க ஐயப்ப பக்தர்களின் அமைப்புகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும். சபரிமலை மற்றும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அடுத்த புனித யாத்திரை ஏற்படுத்தும் போது அதில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். சபரிமலை புனித யாத்திரை தொடர்பாக அரசு எடுத்த ஒருதலை பட்சமான முடிவுகளை கைவிட வேண்டும். ஐயப்ப பக்தர்களின் அமைப்புகள், ஆச்சாரியர்கள், தந்திரிகள் ஆகியோரிடம் கலந்து ஆலோசிக்காமல் தேவசோம்போடும் அரசும் எடுக்கும் ஒருதலை பட்சமான முடிவுகள் சபரிமலை புனித யாத்திரையை பாதிக்கும். போலீஸ் மற்றும் வனத்துறை பாதுகாப்புகளை தாண்டி 2 பேர் கோயில் சன்னிதானம் அருகே வரை பைக்கில் சென்று வந்த சம்பவம் பக்தர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஐப்பசி மாத பூஜைகளுக்காக வருகின்ற 16ஆம் தேதி முதல் தினமும் 250 பக்தர்களை கட்டுப்பாடுகளுடன் சபரிமலைக்கு அனுமதிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அன்பர்களே, நாம் பலமுறை இது குறித்து தெரிவித்துள்ளோம். சபரிமலை வழிபாட்டு முறைக்கும் மற்ற கோயில்களின் வழிபாட்டு முறைக்கும் வேறுபாடு உள்ளது. இங்கு மாலையணிந்து விரதமிருந்து செல்ல வேண்டும். மாலையணிந்து விரதமிருக்கும் பக்தர் ஐயப்பனாகவே மாறுகிறார். ஐயப்பனை தரிசிக்க மாலை போட்டு விரதம் இருக்கும் பக்தர்களை மற்றவர்கள் சுவாமி என்றும் ஐயப்பா என்றும் அழைப்பார்கள். ஐயப்பன் சந்நிதியில் பக்தர்களும் ஐயப்பன், சுவாமியும் ஐயப்பன் என்பது தனிச்சிறப்பு. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி சபரிமலையில் 10க்கும் 50க்கும் வயதுக்கு உட்பட்ட பெண்களை கொண்டு செல்ல முயற்சி செய்த கேரள அரசு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. இப்போது அரசு அடுத்த பிரச்சனையை ஏற்படுத்த முயல்கிறதோ என்று
பல்வேறு தரப்பினரும் சந்தேகிக்கின்றனர். கோயில் விஷயமாக எது செய்தாலும் தந்திரிகள், பக்தர்களின் அமைப்புகள், மத ஆச்சாரியர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதே சாலச் சிறந்தது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.